சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் ஆ, அ அதாவது தமிழர் கலாச்சார மரபில் மூவேந்தர் மரபு குறித்து எதிர் விமர்சனத்தை வைத்திருக்கிறார் விசிகா. அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய ராஜராஜ சோழன், குறிப்பாக மூவேந்தர்கள் குறித்து அவர் பேசின பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. அ இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? உங்களுடைய பதில் என்ன? அதுல திருமாவளவன் சொல்லியிருக்காரு, இந்த மாரி வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். இந்த பேரே வந்து தமிழ் பேர் கிடையாது. இவங்க பேரே தமிழ் பேர் கிடையாது. அதனால நான் வந்து அவங்கள வந்து மரியாதை குடுக்க மாட்டேன். அவன் இவன்னு பேசுவேன். அப்படின்ற மாரி பேசுறாரு. அப்ப ஸ்டாலின் எதுவும் தமிழ் பேர் இருக்குதுங்களா சார்? அம்பேத்கர் அது தமிழ் பேரா? அவங்களெல்லாம் இவரு அவன் இவன்னு சொல்லிருவாரா? எதுக்கு சார் திருமாவளவனுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அ? அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய கேடரை பாருங்க. நம்ம மதுரை மாவட்டத்துல கூட அன்புக்குரிய சகோதரர் மாலின் இருக்காரு. மாலின் என்ன மொழி சார்? எனக்கு புரியல. அது தமிழ் பேரா? உண்மையிலேயே அவரு மாலின் வந்து நல்ல மனுஷன். அவர நம்ம இது பண்ணல. அது புரியுது. திருமாவளவன் வந்து முதல்ல வந்து இந்த மாரி வந்து கீழ்த்தரமான அரசியல் செய்வதை வந்து விட்டுவிட வேண்டும். அப்படி இல்ல அப்படின்னா, மக்கள் எல்லாருமே அவர அவன் இவன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்ப எங்களுக்கெல்லாம் இதுல பெரிய வருத்தம். ஒரு ஒரு பெரிய ஒரு பேரியக்கத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு இங்கே தமிழ் மன்னர்களை வந்து அதுவும் வந்து பெரிய லெவல்ல அவங்க வந்து கடாரம் கொண்டான்னு சொல்றாங்க. தெற்காசியாவை வந்து கட்டி ஆண்ட மிகப்பெரிய மன்னர்களை வந்து நம்முடைய தமிழ் மன்னர்களுக்கு மக்களுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய மன்னர்களை வந்து அமையவேன்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே திருமாவளவன் மேல வந்து வழக்கு போட்டிருக்கணும். வழக்கு போட்டு அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா இந்த அரசு அதை செய்யாது. இருந்தாலும் பொதுமக்களின் சார்பாக முதல்ல கண்டிக்கிறோம். திருமாவளவனுக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சில பேர் சொல்றீங்க? வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் மன்னர் வழி, நாங்க தான் பாண்டியர்கள், நாங்க தான் சேரர், நாங்க தான் சோழர்ங்கிறான். ஆனா திருமாவளவன் வந்து என்னைக்குமே வந்து நாங்க இந்த மன்னர் வழி அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டதில்லை. இல்ல அவர் எப்பயுமே பேசினது இல்ல. குறிப்பிட்டதில்லை. ம். ஒருவேளை அவர் நினைக்கலாம் வந்து நமக்கு எந்த மன்னரும் இல்லையோ அப்படின்றவோட வெளிப்பாடு, அதோட व्यசனம் தான் வந்து இந்த மாதிரி வந்து அவர பேச சொல்லுது. இது வந்து தவறானது. எல்லாரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவரவர் அவரவர் பாணியில வந்து உரிய பதிலடியை திருமாவளவனுக்கு கொடுப்பார்கள். அது மௌனமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாக்குச்சீட்டுல வந்து அத எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு டெல்டா பகுதியிலலாம் திருமாவளவனுக்கு வந்து ம். வாக்கு வந்து மிக மோசமான அளவுக்கு குறையும். இப்ப என்னன்னா, இப்ப அவர் பேசியிருக்காரு. அதுக்கு சரியான பதிலை சொல்வது தானே முறையா இருக்கும். அதுக்காக அவர வந்து இப்படிலாம் விமர்சிக்கிறாங்களே, அது சரியா? திருமாவளவன விமர்சிக்கிறத சொல்றீங்களா? ஆமா. அவர வந்து அதுதான். ஒருமையில அதுக்கு கரெக்ட்டான பேசணும். பதில தான் சார் சொல்லணும். எல்லாருமே பதில் தான் சொல்லணும். அவரு ம். சொன்னதுல வந்து அவரு வந்து வரலாற்றுக்குள்ள வந்து டீப்பா போகல. ம். அவர் சொன்னது வந்து இந்த பேர் வந்து தமிழ் பேர் கிடையாது. இத வந்து நான் வந்து எதிர்க்கிறேன். அது வந்து நான் வந்து அதனால அவங்க நான் மரியாதை குடுக்க மாட்டேன். அவன் இவன் அப்படின்றது தான் அவருடைய அவருடைய மெயினான கருத்து அதுதான். ம். இது அவருடைய இழிவுபடுத்துற மாரி இருக்கு. அப்படின்னா அவர் வந்து உடனடியாக ம். தமிழ் பெயர் இல்லாத ம். தமிழ் பெயர் இல்லாத ம். கூட்டணி கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய ம். அந்த கூட்டணியிலேருந்து அவர் வெளியே வந்துடணும் சார். ம். ம். உடனடியா வெளியே வந்துடணும். வெளியே ம். வந்து யார் தமிழ் பெயர் வச்சிருக்காங்களோ அவங்களோட போய் கூட்டணி சேர்ந்துட்டு போறாரு. அவருக்கு யாரு தமிழ் பேர்ன்னு தோணுதோ அதில போய் சேர்ந்துட்டு போறாரு. இது வந்து ஒரு நகைப்புக்குரியதாக இருக்கிறது. அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கோயில்கள விமர்சனம் பண்றது, மன்னர்கள விமர்சனம் பண்றது, இந்த வேலைய வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. இதற்கு வந்து மக்கள் வந்து வாக்குச்சீட்டின் மூலமாக உரிய பதிலடியை அவருக்கு அளிக்க வேண்டும். அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்றது இந்த இடத்துல கேட்டு கேட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போவோம். அதாவது தமிழகி வந்து கருவறையிலிருந்து வெளியில் தூக்கி எறிந்தவர்கள் மூவேந்தர், குறிப்பாக சோழர்கள். ம், வைதிகமும், பார்ப்பனியமும் ம். காலூன்றியது இந்த மூவேந்தர்கள் காலத்தில் தான் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இவர்களுக்கு கொடுக்குற தரவுகள் தான் திருமாவளவன் அவர்களுக்கான பதிலா இருக்கும். அதை விட்டுவிட்டு அவரை வந்து ஒருமையிலேயே பேசுறாங்க. அது 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 பற்றி தான் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். அதாவது சார், திருமாவளவன் சொல்வது போல இவர்கள் காலத்துல தான் வந்து ஜாதியம் வளர்ந்தது. இவர்கள் வந்து கருவறையிலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு சார். ம், 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 சார் ஜாதி என்னைக்கு தோணுச்சு அப்படின்றதை யாராலையுமே வந்து சொல்ல முடியல. ம், எல்லாருமே சொல்லுவாங்க. தொழில் அடிப்படையில ஜாதிகள் வந்திருக்கிறது. அதுக்கு அது எப்ப வந்துச்சு அப்படின்றத வந்து யாராலையும் சொல்ல முடியல. இது இவங்க காலத்துல தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றது அவருடைய வன்மத்தை வந்து குறிக்கிறது. அப்படி பார்த்தா அன்னைக்கு ராஜராஜ சோழன் அவர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயில்,
ம். இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்டது, நாயக்க மன்னர்கள் அதை உருவாக்கியது. இப்படி நம்ம எடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி போகும்போது இவர்களெல்லாம் வந்து இந்த ஜாதி தான் கும்பிடணும் அன்னைக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை சார். இவருடைய கற்பனை, இவருடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இவர் இந்த மாதிரி பேச சொல்லுது. இதுக்கு வந்து எங்களுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம். அப்ப இப்ப அதாவது கடையநல்லூர்ல ம். சுந்தரேசபுரம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் சுத்திகரிப்பு நிலையம். அது பற்றி நீ அறிஞ்சிருக்கீங்களா? அதை பற்றி உங்களுடைய ஒன்றும் இல்லை சார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சுந்தரேசபுரம் கிராமம். அது பக்கத்துல மற்றும் சில கிராமங்கள் இருக்கிறது. அதாவது கடையநல்லூர்ல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ள வரணும். ஒரு கட் ரோட்ல உள்ள வரணும். போற வழியில ஒரு இலங்கை அகதிகள் முகாம் ஒன்று வேற இருக்கிறது. இப்ப என்னன்னா, அங்க வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் 1 கோடி லிட்டர் தினமும் கழிவுநீரை சுழற்சி செய்து அதை சுத்திகரித்து அதை நல்ல நீராக ஆக்கக்கூடிய ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து உருவாக்குகிறார். இதுல என்னன்னா, அதுல வர்ற கழிவு நீரை எங்க விடுவாங்க? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அங்க ஏற்கனவே வந்து குப்பை கிடங்கு இருக்கிறது. குப்பையை வந்து எரிக்கக்கூடிய பெரிய கிடங்கு இருக்கிறது. கடையநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை குப்பையும் அங்கதான் கொட்டுறாங்க. அந்த குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடாகி ஒரு பெரிய மேடு மாதிரி ஆயிட்டு, மலை மாதிரி ஆயிட்டு. இவங்க எரிச்ச உடனே வந்து அது வந்து தூசி, அந்த கருப்பு கலர்ல அந்த அந்த தூசிகள்லாம் இருக்கும். மழை பெய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே மெதுவா ரோட்டுக்கு ஓடி வரும். மேடா இருக்குல்ல, அப்படியே ரோட்டுக்கு ஓடி வரும். அப்படி ஓடி வரும்போது அந்த குப்பையை வந்து நீண்ட நாள் இருக்கும்போது அதில் உள்ள புழு பூச்சிகள்லாம் வந்துடும். செருப்பு போடாமல் மிதிக்கிறவன், வண்டியில் போகிறவன், நடந்து போகிறவன், இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய வந்து அஃபெக்ட் ஆகும் சார். இதை வந்து அவங்க நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில அந்த ஊருக்கு திரும்பக்கூடிய என்ட்ரன்ஸ்ல, மெயின் ரோட்ல இருந்து வரக்கூடிய என்ட்ரன்ஸ்ல 2 ஒயின் ஷாப்பு, 2மே குளத்துக்குள்ள இருக்கு. ஒரு குளத்துக்குள்ள ஒரு திண்டு மாதிரி போட்டு கட்டி கொடுக்குறேன். அந்த 2 ஒயின் ஷாப்லையும் வந்து இந்த பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்கலாம் அதை கடந்து போகவே முடியாது. குடிச்சிட்டு படுத்துக்கிடுவானுங்க சார். ஏன்னா அது ஒரு 10 அடி ரோடு தான், தார் ரோடு, சின்ன ரோடு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப அந்த மக்கள் வந்து அங்க வாழணுமா வேண்டாமானே தெரியல. இப்ப அடுத்த கட்டமாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை கொண்டு வருகிறார்கள். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கோடி லிட்டர் அவன் வந்து சுழற்சி முறையில கழிவு நீரை வந்து நல்ல நீராக பிரித்தெடுக்கும் போது அந்த கழிவுகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தரையில தான் அவன் கண்டிப்பா அதை வந்து விட போறான். அப்படி விடும்போது நிச்சயமாக நிலத்தடி நீரை வந்து அது பாதிக்கும். நிச்சயமா நிலத்தடி நீரை பாதிக்கும். அப்படி நிலத்தடி நீரை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து கிணறுகள், அங்க இருக்கக்கூடிய குளங்குட்டைகள்ல இருக்க தண்ணீர் வந்து அதோடைய டேஸ்ட் கெட்டு போயிடும். அதுல பாத்தீங்கன்னா அதோட டிடிஎஸ்லாம் வந்து அதிகமா போயிடும். அது குடிப்பதற்கு உகந்ததாகவோ, குளிப்பதற்கு அல்லது வந்து அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை எழுந்தால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே விவசாயத்தை கைவிட்டு விட்டு தண்ணீர் பிரச்சனைலாம் அந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எழும். அதனால இந்த திட்டத்தை வந்து கடையநல்லூர் சார்பாக, முக்கியமாக சுந்தரேசபுரம் மக்கள் சார்பாக நாங்க வந்து அதை வந்து வன்மையா எதிர்க்கிறோம். இந்த திட்டத்தை உடனடியா நிறுத்தணும். இது மிக மோசமான திட்டம். எங்கேயாவது ரிமோட் பிளேஸ்ல கொண்டு போய் இதை வைங்க, இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை வைங்க. ஒரு சுந்தரேசபுரத்தை சுத்தி எத்தனை குப்பை கூடத்தை தான், எத்தனை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தான், எத்தனை ஒயின் ஷாப்பை தான் கொண்டு வருவீங்க? அவன் என்ன மக்களா இல்லை மாடா? உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்தி அதை வெளியேற்றாவிட்டால், இந்த திட்டத்தை வேற இடத்துக்கு, ரிமோட் பிளேஸ்ல ஆள் இல்லாத இடத்துக்கு கொண்டு போலன்னா மிகப்பெரிய போராட்டத்தில் நேதாஜி சுபாஷனை இறங்கும் சார். இது மக்களுக்கான பிரச்சனையை குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பிரதிநிதிகளை மக்கள் சந்திச்சிருக்காங்களா? அந்த பகுதியில் இந்த திட்டத்தை சத்தம் இல்லாம நிறைவேற்றிட்டு இருக்காங்க. குழாய் பதிச்சுட்டாங்க. முறையான அறிவிப்பு இல்லாம பப்ளிக் ஹியரிங், இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வர போறோம், நீங்க எதுக்கு யாரும் ஆட்சேபனை இருக்கான்னு எதுவுமே கேட்காம, அதை விளம்பரப்படுத்தாம, அதை சத்தம் இல்லாம அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பப்ளிக் ஹியரிங் விடுங்க, எத்தனை ஆட்சேபனை வருதுன்னு பாருங்க. இன்னைக்கு நேதாஜி சுபாஷனை சார்பாக எங்களுடைய அங்க இருக்கக்கூடிய தென்காசி மாவட்ட இளைஞரணி நிர்வாகி தினேஷ் அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை திரட்டிட்டு போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து புகார் அளித்திருக்காரு. அந்த புகார்ல வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படின்னா மக்களுக்காக போராடுவதற்கு நேதாஜி சுபாஷனை தயாராக இருக்கிறார். இப்ப திருப்பரங்குன்றம் விவகாரத்துக்கு தமிழக அரசை கோர்ட்டு ரொம்ப வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. இது ஏற்கனவே நம்ம சேனல்ல இது குறித்து நீங்க ரொம்ப கடுமையாக பேசியிருந்தீங்க. இந்த தமிழக அரசை கண்டித்த நீதிமன்றம் குறித்தும், இந்த விவகாரத்தில் தமிழக அரசு கடைபிடித்த பிடிவாதம் குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன சார்? நம்ம அன்னைக்கே ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அரசு செய்வது தவறு. கோர்ட்டு உத்தரவு மேல அவங்களுக்கு வந்து இந்த கோர்ட்டு உத்தரவு பிடிக்கல, அந்த கோர்ட்டு உத்தரவு மேல நம்பிக்கை இல்லை.
இல்லை அவங்களுக்கு எதிர்வாதம் இருந்தால் அப்பீல் பண்ணியிருக்கணும். அதை விடுத்துட்டு இவங்க வந்து 144 போட்டது எல்லாமே தப்பு. இவங்க சொல்றாங்க சூழ்நிலை கருதின்ட்டு. இப்போ என்னாச்சு? ஒட்டுமொத்த அரசாங்கமும் கோர்ட்ல போய் நின்று மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தேவையா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அதை உறுதி பண்ணிட்டாங்க. பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை உறுதி பண்றான். இப்ப அடுத்த லெவலுக்கு போயாச்சு, கண்டெம்ட். இன்னைக்கு வரைக்கும் தீபத்துல இது கண்டெம்ட் போயாச்சு. கண்டெம்ட் போன உடனே இன்னைக்கு போய் கைய காலை பிடிச்சிட்டு இருக்கீங்களே, இது தேவையா சார்? இது தமிழக அரசுக்கு அசிங்கம், அவமானம். இதுல இருக்கக்கூடிய அதிகாரிகளை பாருங்க, கமிஷனர் லோகநாதனாக இருக்கட்டும், அதே போல வந்து அறநிலைத்துறையில் உள்ள அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாரையும் சாடி இருக்காங்க. கலெக்டராக இருக்கட்டும். இப்ப இன்னைக்கு கோர்ட் வந்து கேட்டது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மற்றவங்க கூட அப்பீல் போனாங்க, இஸ்லாமிய அந்த அமைப்புல இருந்து போனாங்க, அதாவது அந்த இதுல இருந்து போனாங்க, ஜமாத்துல இருந்து போனாங்க, அதுபோக கமிஷனர் போனாங்க, மாவட்ட நிர்வாகம் எல்லாமே ஓகே. நீ ஏன் அறநிலையத்துறை யஜ்ஞ ஞாராயண எதுக்காக போன? உன் மேல ஏன் வந்து நாங்க வந்து கண்டெம்ட் இஷ்யூ பண்ணக்கூடாது, குற்றச்சாட்டு பதிவு பண்ணக்கூடாது, விளக்கமுடன் இருக்காங்க. அது போக கவர்மெண்ட் கொடுத்த விளக்கத்தை இன்னும் அவங்க வந்து ஏத்துக்கல. இதனால் குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த வாய்தால. என்னுடைய ஆசையுமே அதுதான். இவங்க மேலெல்லாம் குற்றச்சாட்டு பதிவு பண்ணி கண்டெம்ட் இஷ்யூ பண்ணி இவங்களெல்லாம் உள்ள தள்ளணும் சார். கோர்ட்டுக்கு இல்லை அப்படின்னா சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டம், இவங்களுக்கு ஒரு சட்டமா? சவுக்கு சங்கருக்கு என்ன நிலைமை வந்தது? கோர்ட்டு உத்தரவை இதே ஜிஆர்எஸ் ஐயாவுடைய கோர்ட்ல அவர் வந்து ஏத்துக்கல, அவரை உள்ள தள்ளி விட்டாங்க. அப்படியே அவர் ரிமாண்ட் பண்ணாங்க. அப்ப சவுக்கு சங்கருக்கு ஒண்ணு, சாமானிய மனுஷனுக்கு ஒண்ணு, இவங்களுக்கு ஒண்ணா? இவங்க எல்லாத்தையும் உள்ள தள்ளலைன்னா எல்லா அதிகாரியும் துணிஞ்சிருவாங்க சார் கோர்ட்டு உத்தரவை எதிர்க்கிறதுக்கு. அப்புறம் கோர்ட்டு மேல மக்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். உடனடியாக இவர்கள் மேல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கமிஷனர் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும் சார். இப்ப இந்த சிறுபான்மையினருடைய ஓட்டை குறிவைத்துத்தான் திமுக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மக்களை, குறிப்பாக திருப்பரங்குன்றம் இந்து மக்களை வஞ்சிக்கிறது என்ற ஒரு பார்வை இருக்கு. அது எதற்காக தொடர்ந்து திமுக இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறது சார்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட ஓட் பேங்க் இருக்குல்ல, ஓட் பேங்க் வந்து மெயினா எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு, கிறிஸ்டியன் அண்டு முஸ்லீம், இவங்க ஓட்டு வந்து அவங்களுக்கு பல்கா விழுந்துரும். ஏன்னா பிஜேபிக்கு எகென்ஸ்டா போடுவாங்க அவங்க. பிஜேபி இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த 2 பேரோட ஓட்டும் திமுகவுக்கு விழுந்துரும்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. இது தவிர திருமாவளவன்ட்ட இருக்கக்கூடிய பிஆர் சமூக ஓட்டு. இதுல இப்ப என்ன பிரச்சனைனா, விஜய் வந்த பின்னாடி பறையர் சமூக மக்கள் நிறைய பேர் திருமாவளவன் ஓட்டு போய் விஜய் பின்னாடி போயிடுறாங்க. இப்ப அந்த ஓட்டுல மைனஸ் ஆகுது. அதை ஈடுகட்டணும்னா சிறுபான்மையினர் ஓட்டு சிந்தாம செதறாம ஒரு துளி கூட மிஸ் ஆகாம விழணும். அப்படி விழுகணும்னா இவங்களுக்கு அதிகப்படியான சலுகைகள் அறிவிக்கணும். அதுல ஆரம்பிச்சது தான் இப்போ. ஏன்னா கிறிஸ்டியனை வேற வந்து இப்போ வந்து விஜய்க்கு நிறைய பேர் அதை ஓட்டு போடுற மாதிரி இருக்காங்க. அப்ப இவங்க வந்து வேற வழி இல்லாம மின்சார வரியை குறைக்கிறான், ஜமாத்துக்கு குறைக்கிறான், சர்ச்சுக்கு குறைக்கிறான், அவங்களுக்கு ஸ்டைஃபண்டை அதிகப்படுத்துறான், அவங்களுக்குள்ள ஜமாத்தோட நிர்வாகிகள் எல்லாருக்குமே வந்து சம்பளத்தை கூட்டுறான், எல்லாத்தையுமே செய்யறான். எது செஞ்சாலும் எல்லாமே யாரு பணம்? பொதுமக்களுடைய பணத்தை வாங்கி செய்யறான். ஆனா இந்து கோயில்களில் உள்ள பூசாரிகளுக்கோ இல்லை இந்து கோயில்களுக்கோ அவங்க எந்த சலுகையும் அனுபவிக்கல, அவங்க வந்து கொடுக்கல. ஆக இவங்க 2 பேர் ஓட்டை எப்படியாச்சும் நம்ம வந்து அதிகப்படியா முழுசா வாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த முருகன் கோயில்ல வந்து தீபம் ஏற்றக்கூடிய பிரச்சனையில உண்மையிலே இஸ்லாமிய மக்கள் வந்து எதிர்ப்பு செய்கிறார்களா? அவர்களுக்கு கவர்மெண்ட் செய்யறது பிடிக்கிறதா? முதல்ல உண்மையிலே கவர்மெண்ட் செய்யற செயலை வந்து அவங்க ரசிக்கல சார். ஏன்னா உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு இஸ்லாமிய அம்மா இருக்காங்க, அவங்க முருகன் கோயில் போவாங்க. முருகர் வரக்கூடாதுன்னு சொல்றாரா? முருகர் யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்றாரா சார்? யார் வேணாலும் போகலாம் சார் இந்து கோயிலுக்கு. இஸ்லாமியர்கள் நேசிக்கின்ற ஒரு கடவுள் முருகன் சார். அல்லாஹ் வேற முருகன் வேறலாம் இல்லை சார். பிரிஞ்சு கிடந்தாலும் வழிபாடு அப்படின்னு வரும்போது வந்து அவங்க நம்ம வழிபாட்டெல்லாம் எதிர்க்கல. இது வந்து ஏன் வந்து திமுக இதை வச்சு அரசியல் பண்ணுது? அவங்களுக்கு வந்து தேவையில்லாத கெட்ட பேரை தான் இது உண்டாக்கி இருக்கு இஸ்லாமிய மக்கள்கிட்ட. இதனாலலாம் இஸ்லாமிய மக்கள் ஒட்டுமொத்தமா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அதுக்கான இல்லைன்னு சொல்றீங்க. ராதாபுரம் குவாரிகள் வந்து பல்வேறு விதமான மக்களுக்கு இடையூறாக இருக்கிறதாக சொல்லப்படுது. நிறைய பிரச்சனைகள் அது உங்க காதுக்கும் வந்திருக்கும். இது அரசு ஏன் கண்காணிக்க மாட்டார்? ராதாபுரத்துல நடக்கிறது வந்து மாபெரும் மோசடி. ராதாபுரத்துல நடக்கிறது மாபெரும் மோசடி. இது சம்பந்தமா நேதாஜி சுபாஷனை ஏற்கனவே ஒரு அறிக்கை வெளியிட்டோம். மைனிங் வந்து எப்படி நடக்குது பாருங்க. இருக்கந்துறை அப்படின்ற ஒரே ஊர்ல ராதாபுரம் தாலுகால இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல 23 குவாரி சார். பக்கத்துல
அந்த ஊரே வந்து பெரிய பெரிய புலிக்குழியா இருக்கு. அது பக்கத்துல இருக்கக்கூடிய இருக்கந்துறை பக்கத்துல இருக்கக்கூடிய கூடங்குளமாக இருக்கட்டும், தனக்கர் குளமாக இருக்கட்டும், கொஞ்ச தூரத்துல இருக்கக்கூடிய கருங்குளமாக இருக்கட்டும், அந்த ஏரியா ஃபுல்லாவே சார் ஏகப்பட்ட குவாரி சார். இந்த குவாரிகளை யார் நடத்துறாங்கன்னு பார்த்தா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 2 முக்கியமான புள்ளிகள் அவங்க பேர்லயோ இல்ல அவங்களுடைய பினாமி பேர்லயோ நடத்துறாங்க. அவ்வளவு குவாரிகளை மேக்சிமம் 90% அவங்க பேர்ல தான் இருக்கும். சரி, இதனால என்ன மோசடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த மைனிங் பண்றதுனால ராதாபுரத்துக்கு வந்து உங்களுக்கு எல்லா ஊருக்கும் பாத்தீங்கன்னா வந்து நீர்வழி போக்குவரத்து அல்லது வந்து நீர் தொடர்பான திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, கூட்டு குடிநீர் திட்டம், இந்த மாதிரி வாய்க்கால் கொண்டு வர்றது, இந்த திட்டத்தை எதையுமே அவங்க கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலன்னா, என்ன காரணம்? சார் கொண்டு வந்தா விவசாயம் பண்ணுவான்ல மக்கள். நீங்க கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க, நீங்க வாய்க்கால் திட்டத்தை கொண்டு வருவீங்க, இல்ல இந்த கால்வாய் திட்டம்னு கொண்டு வர்றீங்க, தண்ணி வந்துடும் ராதாவரத்துக்குள்ள. வந்தா விவசாயம் பண்ணுவான். விவசாயம் பண்ணான்னா அவன் குவாரியை எதிர்ப்பான். ஏன் விவசாய நிலத்துக்கு பக்கத்துல குவாரி வந்துட்டும்பான், விவசாயம் பண்ணதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமா, நிலம் வாங்க முடியாது. குவாரி நடத்துறதுக்கு நிலம் வேணும்ல, அது வாங்க முடியாது. விவசாயம் பண்ணா கொடுக்க மாட்டாங்க சார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராதாபுரம் தாலுகாவை டோட்டலா முடிச்சு விட்டாங்க. இதுல மைனிங் பண்றதுக்கு என்னென்ன செட்டப் பாருங்க. நாங்குநேரியில ஆரம்பிச்சு நாங்குநேரி, வள்ளியூர், பனகுடி, அப்படியே இங்கிட்டு வாங்க கூடங்குளம், திசையவில, பலவூர், இப்படி எல்லா ஸ்டேஷன்லையும் பழைய எஸ்பி இருக்கும்போது பார்த்தா, அதே போல் சிஐடி டிபார்ட்மெண்ட்டு, ஐஎஸ்ஸு, கியூ பிரான்ச்சு, மேலே ஸ்டேட் ஐஎஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா 90% ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் காவல் ஆய்வாளர்கள் சிஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அந்த அந்த இடங்கள்ல மட்டும்தான் அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் குவாரி நடத்துவார்கள். இது ஒரு விதமான மோசடி, பயங்கரமான மோசடி. இது பயங்கரமான மோசடி. அங்க நடக்கக்கூடிய லாரிகள்லாம் பாத்தீங்கன்னா இவங்க போடுற சீட்டுல உள்ள ஹோலோகிராமே வந்து இவன் தயார் பண்ணி போடுறான். ஹோலோகிராம இவன் அடிச்சிடறான் சார். இந்த கனிம வள அதிகாரிகள் இதை கண்காணிக்க மாட்டாங்களா? என்ன எப்படி சார் கனிம வள அதிகாரி வந்து கண்காணிக்கலாம்? அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் வந்து அப்பப்போ வந்து ஃபைன்லாம் அடிப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மேம்போக்காக தான் இருக்கும். 38 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. 38 பேர் செத்துருக்கான் இது வரைக்கும். இந்த கனிம வள கடத்தல்ல ஈடுபட்ட லாரிகள்னால 38 பேர் செத்து போயிருக்கான். இவங்க நடவடிக்கை எடுத்தா அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் இவங்களை வேலைக்கு அங்க வச்சிருவாங்களா? எப்படி சார் எடுப்பான்? இவங்க வேலையை பார்க்க முடியாது. ஆக எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையை செயற்கையாக ஒரு வறட்சியை எந்த நீர்வள திட்டங்களையும் கொண்டு வராம செயற்கையான வறட்சியை காட்டுறாங்க. செயற்கையா வறட்சியை உருவாக்கிட்டாங்கல்ல. உருவாக்கி இது ஃபுல்லாமே கல்குவாரி ஏரியா தான், தண்ணி கிடைக்காது. இன்னும் தோண்ட உண்மையிலே தண்ணி இல்லாம போயிடும், பாலைவனம் ஆயிரும். ராதாபுரத்தை செயற்கையாக பாலைவனமாக்கி விட்டாங்க. இது மிகப்பெரிய மோசடி. டெய்லி வந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் வந்து கேரளாக்கு அனுப்புறேன். வெயிட் பாத்தீங்கன்னா 36 டன் இருக்கணும்னா அதை விட கூட இருக்கும். அங்க விதிமுறைகள் இவ்வளவு அடி ஆழம் தோண்டனா அதை விட அதிகமான ஆழம் தோண்டி இருப்பாங்க. வைல்டு லைஃப் 5 கிலோமீட்டர் புலிகள் சரணாலயத்திலிருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள மைனிங் பண்ணக்கூடாது. பண்ணுவான். ஒரு புலி அப்படின்றது தேசியத்தினுடைய சொத்து. ஒரு புலி இறந்து போச்சு அப்படின்னா அதனால எவ்வளவு பாதிப்பு அப்படின்றது சுற்றுச்சூழல் ஆர்வலருக்கும் வனத்துறைக்குத்தான் தெரியும். அவ்வளவு இது இருக்கு. ஆனால் அவங்க வனவிலங்கு சரணாலயத்திலிருந்து புலிகள் சரணாலயத்திலிருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள நடத்துவான். அவ்வளவு மோசடி, ஏகப்பட்ட மோசடி. அதிக ஆழம், வெடிபொருளை வந்து அதிகமா பயன்படுத்தி அங்கு ரொம்ப ஆழத்துக்கு போகும்போது தண்ணி கெட்டு போயிடும். அவங்க கொடுக்கறதே என்னன்னு பாத்தீங்கன்னா, ராதாபுரம் கூடங்குளத்தை ஒட்டி கடல் இருக்கு. கடல் மட்டம் இருக்கு பாத்தீங்களா? கடல் மட்டத்தை விட மினிமம் ஒரு 4-5 மீட்டராது மேல வரைக்கும் தான் தோண்ட முடியும். நம்ம இப்ப கடல் மட்டத்துல 2000 அடி இருக்கோம்னா இங்க நீங்க குவாரி கொடுத்தீங்கன்னா இங்க வந்து 1900 அடி தான் கொடுக்கணும். அதுக்கு கீழே போச்சுன்னா கடல் தண்ணி வந்து ஏறிடும். ஆனால் ராதாபுரத்துல நீங்க ராதாபுரத்துக்கும் அந்த கடல் மட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா தந்தரையும் கடலும் ஒரே மாதிரி இருக்கும். அதுல நீங்க 500 அடி 600 அடி தோண்டினீங்கன்னா உப்பு நீர் உள்ள புகுமா புகாதா? நிச்சயமாக. பயங்கரமான மோசடி நடந்துட்டு இருக்கு சார். இதை நிறுத்தலைன்னா ராதாபுரம் தாலுகாக்குள்ள எவ்வளவு நாள்ல கடல் சீற்றம் ஏற்பட்டு கடல் உள்ள வரும் தெரியாது. அங்க இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாவே உப்பாகும் தெரியாது. டோட்டலா பாலைவனம். இப்ப இது அரசு கவனப்படுத்தும் நினைக்கிறீங்களா? இல்ல மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். ஒரு குவாரியவும் நாங்க வந்து நிப்பாட்டாம விடவே மாட்டோம். எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நாங்க எடுத்தக்கூடிய சக்சஸ் பண்ணக்கூடியதெல்லாம் நான் சொல்லிடுறேன். வெப்பக்கோட்டை, அட்டமில்லு, சிறியந்தூர் குவாரிகள் எல்லாத்தையும் நிப்பாட்டி தான் எங்களுக்கு பழக்கம். யாருடைய சமரசத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். நிப்பாட்டிட்டு பேசுறேன் சார்.
நல்லது. எழுதி வச்சு மக்களுக்கான விஷயத்தை நீங்க தொடர்ந்து போராடுவது மகிழ்ச்சிக்குரியது. ஏன்னா மக்களின் ஒடுக்கப்பட்ட சமூகம் மற்றும் மக்களுக்கான பண்ணணும் சார். போராட்டங்களும் மக்களுக்கான நலன் குறித்தும் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஊடகமும் உங்களோடு நிற்கும். இந்த நன்றி நான் பதிவு செய்கிறேன். அப்புறம் முக்கியமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நெல்லையப்பர் கோவில்ல நடந்த சமபந்தி போஜனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நரிக்குறவர் சமூகத்தை உள்ளே அனுமதிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை. எந்த பத்திரிகையிலையும் கூட இந்த செய்தி வரல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா சார்? இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? உண்மையிலே பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தெய்வமாக வணங்குகின்ற நம்மலாம் வந்து ரொம்ப வருத்தப்படணும் சார். நடந்த விஷயம் என்ன சமூக தெரியுமா? நீதி பேசுகிற கட்சி அது நடத்துகிற சமூக அண்ணா போஜனத்திற்கு அதை நீங்க சொல்லுங்க. சமூக நீதின்னு பேசிட்டு இவங்க இப்படி பண்ணலாமா? அண்ணா பிறந்த நாளுக்காக சமபந்தி உணவு ஒரு 600 பேருக்கு கொடுக்கணும்னு ஒரு இதை போடுறாங்க சார். ஒரு நிகழ்வு நடக்குது, நெல்லையப்பர் கோயில்ல நடக்குது. மேயர், துணை மேயர், சபாநாயகர் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. ஈஓ இருக்காங்க, இணை ஆணையர் இருக்காங்க, டிசி இருக்காங்க, ஆமா, எல்லாருமே இருக்காங்க சார். அப்ப அந்த நிகழ்வுல வந்து சமபந்தினா எல்லாரையும் கூப்பிட்டு உணவு கொடுக்கணும். அங்க ஒரு 5 நரிக்குறவர் பிள்ளைங்க சார், சின்ன சின்ன பிள்ளைங்க சார். இந்த பிள்ளைங்கலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க ஊசிமணி பாசிமணி வித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கோயிலை நம்பி பிழைக்கக்கூடிய பிள்ளைங்க. ஒரு 5 பேர் வந்து சாப்பிட போறாங்க சார். குழந்தைங்க சார், குழந்தைங்க. இந்த 5 பேரையுமே வந்து உள்ள வராத, வந்தா அடிச்சு வெளுத்து போடுவேன், ஓடு அப்படின்னு விரட்டி விடுறாங்க சார். ஏன்னா நரிக்குறவர் பிள்ளைங்களாம். நீங்க என்னடா சமூக நீதியை பத்தி பேசுனீங்க, எனக்கு கொதிக்குது சார். அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து இன்னொருத்தரை கூப்பிட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய ரேஸ் டிவி நிருபர் தம்பி டேவிட்டை கூப்பிட்டு போறாங்க. போகும்போது வந்து அந்த கவிதா அப்படின்னு சொல்லி அந்த இணையானரை போய் பாக்குறாங்க. நாங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, சாப்பிடணும்னா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போதே அந்த குழந்தைகள் பார்த்து 2 அடி பின்னாடி போயிட்டாங்களாம். என்ன சார் குழந்தைங்கள்ட்ட என்ன சார் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஒரு இழிவு மனப்பான்மை? இவருக்குள்ள கூட்டு போறாங்க. மறுபடியும் ஒரு 3 பேர் வந்து அந்த கோயில் ஊழியர்கள், சாப்பாடு காலியா போச்சு. அங்க ஒரு 100-200 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார். சபாநாயகர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, சாப்பாடு காலியா போச்சுன்றாங்க. ஏன் சார் ஒரு 5 குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லையா? 600 பேர் 700 பேர் சாப்பிடும் போது அதுல என்ன சார் அவங்களுக்கு 2வது வைக்கிறதுக்கான சாப்பாடு இருக்கும், 5 குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லையா? அப்ப பர்பஸா வந்து ஜாதி அடிப்படையில அந்த குழந்தைகளை இழிவுபடுத்தி அனுப்பியிருக்காங்க. அதை தாண்டி போனா அதுக்கப்புறம் அங்க இன்னொருத்தர் அறங்காவலர் குழுவுல இருக்கக்கூடிய ஒருத்தர் உறுப்பினராக அவரும் வந்து இந்த குழந்தைகளை அலோவ் பண்ணல. இவர் கடைசியில ரேஸ் டிவி நிருபர் வெளியில போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காரு. இது வந்து மிகப்பெரிய தீண்டாமை கொடுமை. தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட்டு அந்த இணை ஆணையர் கவிதா, அறநிலைத்துறையில வந்து அறங்காவலராக இருக்கக்கூடிய அந்த நபர், இந்த குழந்தைகளை மறுத்த நபர், அதுபோக 3 ஊழியர்கள், இவங்க மேலெல்லாம் பிசிஆர் கேஸ் போடணும். நான் பெட்டிஷன் அனுப்பிட்டேன். இன்னைக்கு வந்து அவங்க மேல எல்லாத்தையும் பிசிஆர் கேஸ் போட்டு பெட்டிஷன் அனுப்பியிருக்கேன். தாழ்த்தப்பட்ட ஒரு கமிஷனுக்கும் நான் வந்து அனுப்பியிருக்கேன், SC/ST கமிஷனுக்கு அனுப்பியிருக்கேன். இது சம்பந்தமா ஹைகோர்ட்ல வந்து பொதுநல வழக்கு நான் போட போறேன். எல்லாத்தையும் கைது பண்ணணும். இதுல எல்லாத்தையுமே வந்து நரிக்குறவர் சமூகத்துக்காக அந்த மக்கள்ன்றதுக்காக எவ்வளவு பெரிய ஒரு 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 பெரிய தீண்டாமை கொடுமை பாத்தீங்களா? இவங்க மேல எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கணும் சார். இதை விடவே கூடாது சார். உண்மையிலே பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நேசிக்கின்ற நம்ம சமூகம் வந்து இந்த மாதிரி கொடுமைகளை தட்டி கேட்கலன்னா அவர் வழியில நம்ம போகவே கூடாது. அதனால உறுதியா வந்து இதுல வழக்கு போட்டு அத்தனை பேரும் ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த குழந்தைகளை நான் அந்த கோயிலுக்குள்ள மறுபடியும் கூட்டு போவேன். அங்க நடக்கக்கூடிய நாங்களே உணவு ரெடி பண்ணி அந்த குழந்தைகளுக்கு கொடுப்போம். ஒருவேளை அதை அவர்கள் தடுத்தால் சிறை செல்ல தயாராக இருக்கிறோம். அதே போல அந்த குழந்தைகளுக்கு அங்க இருக்கக்கூடிய நரிக்குறவர் காலனியில் இருக்க அத்தனை குழந்தைகளுக்கும் விரைவில் வந்து விருந்து நிகழ்ச்சி நடத்த போறோம் சார். விரைவில் விருந்து நிகழ்ச்சி நடத்தி யார் யாரெல்லாம் விருந்த மறுத்தானோ, இந்த குழந்தைகளுக்கு உணவு இல்லைன்னு மறுத்தானோ அத்தனை பேருக்கு செருப்படி பதில கொடுக்க சாதிய தீண்டாமை குறித்து சமூக நீதி குறித்து கொடுமை பாருங்க. குழந்தை உங்களுக்கு என்னடா அப்படி என்னடா மயிறு சாதி வந்துச்சு? ஒரு குழந்தைக்கான உங்களை சாதி வெறியை காட்டுறீங்க. நரிக்குறவர் குழந்தை என்ன பண்ணும்? இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும் சார். அங்க இருக்கக்கூடிய கமிஷனர் வந்து ரொம்ப ஜென்டில்மேன், நேர்மையானவர், திரு மணிவண்ணன் அவர்கள். அவர்கிட்ட நான் ஸ்பெசிஃபிக்கா அந்த புகாரை கொண்டு போய் கொடுத்து இவங்க எல்லாத்தையும் கைது பண்ற வரைக்கும் விடவே மாட்டேன் சார். பக்கா எவிடன்ஸ் இருக்கு சார். அதே போல அந்த முத்தாளங்குறிச்சி சார். ஆமா, அது அந்த பிரச்சனை என்ன சார்? அது என்ன சார் கொடுமை பாருங்க. ஒரு மனுஷன் தன்னால போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவரு 2 பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, 6 வயசு 7 வயசு குழந்தைங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மையினர் மத பள்ளிக்கு வந்து அனுப்புறாரு. மதத்தினர் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கு அனுப்புறாரு. அது கவர்மெண்ட் எய்டட் பள்ளி. அந்த குழந்தைகளை அங்க இருக்கக்கூடிய டீச்சர் வந்து அடிக்கிறாங்க. 2 பேர்த்தையுமே அடிக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு அடிக்கிறாங்க.
சின்ன குழந்தைகளை போய் பெரிய அளவில் அடித்து துன்புறுத்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை சார். அடித்ததில் அந்த குழந்தைங்க அழுதுகிட்டு போய் வீட்டில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை ரொம்ப அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் போய் கேட்க போகிறாரு. நீ எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி விட்டுருந்தாங்க. உடனே நிறைய போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து தூத்துக்குடி எஸ்பி அவர்களையும் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. அதன் பேரில் அந்த டீச்சர் மேலே வந்து அடித்ததுக்காக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இப்போ டீச்சர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. எப்படின்னா, அங்கே இருக்கக்கூட ஒரு வாத்தியாரை பிடிச்சி அந்த அந்த வாத்தியாரும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களும் ஒன்றா சேர்ந்து இவர் மேலே, அவங்க அப்பா மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எங்களை வந்து மிரட்டுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்க்குறாங்க. எதுக்குன்னா, இந்த டீச்சர் மேலே எஃப்ஐஆர் ஆச்சுல, அதை எதிர்கொள்வதற்காக ஃபால்ஸாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. எஸ்பி அவர்கள் அதையும் வாங்கி, சரி இதுலேயும் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்றாரு. அதுலேயும் எஃப்ஐஆர் போடுறாங்க. அவருக்கு 41 சம்மன் கொடுத்துலாம் விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கணும் சார். அந்த குழந்தைங்க 2 பேர்கிட்டையும் அந்த வாத்தியார் அந்த அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாஃப்டெல்லாம் சொல்லி, மற்ற குழந்தைகள்கிட்ட சொல்லி, இவங்க கூட பேசக்கூடாது, இவங்க டீச்சர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க சொல்லி குழந்தைகளை போய் ஒதுக்கி வச்சிருக்கான் சார். எவ்வளோ பெரிய ஒரு மோசடி பாருங்க. அந்த குழந்தைகள் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். எனக்கெல்லாம் உண்மையாக ரொம்ப கொதிக்குது. அவங்க அப்பாவும் அந்த தப்பு பண்ணலை, தப்பே பண்ணாலும் அவர் சட்டப்படி ஃபேஸ் பண்ணிட்டு போறாரு. அடித்த டீச்சரை காப்பாற்றுறதுக்காக அவங்க அப்பா மேலே பொய் புகார் கொடுக்கறது, எஃப்ஐஆர் போட்டு மிரட்டுறது. ஏன்னா ஒண்டி கட்டே ஒரு ஆளை ஒரு ஒரு சமூகமே, ஒரு வாத்தியார் அந்த அந்த இதுலேருந்து, அந்த ஆசிரியர் சங்கத்திலேருந்து அவங்க வேற இருக்கிறாங்களாம். எதுக்கு சார் இப்படி? ஆசிரியர் சங்கத்தில் வந்து நல்லது பண்ணுங்க. இப்படியா இந்த மாதிரி வந்து குழந்தைகள் அடித்த டீச்சரை காப்பாற்றுறதுக்கு குழந்தைகளோட அப்பா மேலே பொய் புகார் கொடுப்பீங்க, குழந்தைகள்கிட்ட மற்ற குழந்தைகள் பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் சரியா சார்? இதில் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு வகையான தீண்டாமை. இதுல நடவடிக்கை எடுக்கலன்னா இதுலயும் வந்து நீதிமன்றத்தை அணுகி அந்த குழந்தைகளை ஒதுக்கி வைத்த பள்ளிக்கு கிடைக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் எய்டு இருக்கு பாத்தீங்களா, அதை ஸ்டாப் பண்றதுக்கான வேலைகளை பார்ப்போம் சார். உறுதியா அந்த ஒதுக்கி வச்ச வாத்தியார் மேலேயும் நடவடிக்கை. இப்ப தொடர்ந்து மக்கள் பிரச்சனையில நீங்க நேதாஜி சுபாஷினி ஈடுபட்டு இருப்பது ஒரு வகையில எனக்கு மகிழ்ச்சி. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இன்னொரு கேள்வி இந்த இடத்துல. உங்களுடைய கட்சி நேதாஜி சுபாஷினியுடைய இயக்கத்தினுடைய மாநாடு திருநெல்வேலியில் நடக்க நீங்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீங்க. அது பற்றி பேசலாமா? நீங்க வெளிப்படையா பேச. அதாவது சார், நாங்கள் ஏற்கனவே சின்ன சின்ன மாநாடு நடத்திருக்கோம். இந்த தடவை தென்மண்டல அளவில் வந்து ஒரு பெரிய மாநாடு போடலான்றது எங்களுடைய திட்டம். சாரதா கல்லூரி எதிர்புறம் இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழிச்சாலையில் உள்ள சாரதா கல்லூரி எதிர்புறம் அங்கே வந்து பிப்ரவரி 22ஆம் தேதி ஒரு மாநாடு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மாநாட்டினுடைய பெயர் வந்து வாக்குச்சீட்டு எனும் பேராயுதம். தேர்தல் நேரத்தில் அது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுனால அதில் நிறைய கூட்டணி கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். எடப்பாடியார் உள்பட அத்தனை பேரும் கலந்து கொள்கிறார்கள். அந்த மாநாடை சிறப்பாக நடத்தி முடிக்கணுன்றது எங்களுடைய எண்ணம். அந்த மாநாட்டுக்கு பொதுவாக எல்லாத்தையுமே அழைப்பு விடுத்திருக்கிறோம். அந்த மாநாட்டில் வந்து முக்கியமான கோரிக்கைகள், நம்ம சமூக மக்களுக்கு தேவையான விஷயங்கள், கோரிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து தீர்மானமாக அறிவிக்கிறதுக்கு இருக்கிறோம் சார். நீங்களும் வாங்க. கண்டிப்பாக நான் ஊடகம் சார்பாக நிச்சயமாக நான் கலந்துக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி, முடியனூர் பாண்டி அவர்களுடைய படுகொலை பற்றி சொல்லுங்க. முடியனூர் பாண்டியோட படுகொலைன்னே நீங்களே வச்சிட்டீங்க. விபத்துன்னு அவங்க சொல்றாங்க, ஆனா உண்மை வந்து படுகொலை தான் சார். முடியனூர் கிராமத்துல சென்னம்பட்டி கால்வாய் வந்து அங்கங்க சரி பண்ணிட்டே இருந்தாங்க. முடியனூர் கிராமத்துக்குள்ள நுழைய போற இடத்துல மட்டும் சரி பண்ணப்பட்டதாக கணக்கு எழுதி இருக்கிறார்கள். சரி பண்ணல, கம்பி வந்து நீட்டிட்டு இருக்கு, பாலம் சிதிலமடைஞ்சிருக்கு, 40 வருஷமா சரி பண்ணாம வந்துட்டு அப்பப்போ பாலத்தை கட்டின மாதிரி கணக்கு எழுதி காசு எடுத்திருக்கான். இவர் நைட்டு வர்றாரு, அந்த நேரத்துல வந்து அந்த பகுதியில இருந்த லைட்டும் ரொம்ப நாளா எரியல. இந்த மக்கள் அந்த பாலத்தை சரி பண்ண தர சொல்லி, அந்த லைட்டை போட்டு தர சொல்லி, இவங்க வந்து எத்தனையோ முறை அரசு அதிகாரிகளுக்கு மனு செய்தும் அவர்கள் செஞ்சு கொடுக்கல. இப்போ இவர் பாலத்தில் பைக்கில் வர்றாரு, அங்கே அவருக்கு வந்து உலட்டி விட்டுருது. அவர் கீழே விழும்போது கம்பி வந்து அவருடைய தலையில் குத்தி இறந்து போயிடுறாரு. இது வந்து ஒரு விபத்து கிடையாது, இதுக்கு பேர் வந்து கல்பபிள் ஹோமிசைட்னு சொல்லுவாங்க, மரணம் விளைவிக்கும் குற்றம். இப்படி 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 பாலத்தில் கம்பி நீட்டிட்டு இருந்தா, வேலை பார்த்தான்னு போய் சொல்லி வேலை பார்க்காம வச்சிருந்தா விபத்து நடக்கும், அதில் உயிரிழப்பு வரும்னு தெரிஞ்சே விடுறது. இதுக்கு வந்து 304 part 2 தான் போட்டிருக்கணும். அதில் வழக்கு பதிவு செய்து அவங்கள வந்து கைது பண்ணியிருக்கணும். அந்த அரசு அதிகாரிகளை பிடபிள்யூடியை கைது பண்ணியிருக்கணும்.
அந்த பாலம் கட்டுறதா கணக்கெழுதி சாப்பிட்ட கான்ட்ராக்டை கைது பண்ணியிருக்கணும். அதே போல அங்க லைட்டு வந்து ரொம்ப நாளா எரிய விடாம வச்சிருந்த அந்த மின்வாரிய அதிகாரிகளை கைது பண்ணியிருக்கணும். அந்த வயர்மேனை கைது பண்ணியிருக்கணும். இதெல்லாம் செய்யாம விபத்து வழக்காக பதிவு செய்து அவருடைய உடலை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அவருக்கு அந்த பால்பாண்டிக்கு வந்து உரிய இழப்பீடு, குறைந்தது அவருக்கு ஒரு 50 லட்சம்னாலும் அவருக்கு இழப்பீடு கொடுக்கணும். அவருடைய குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை வழங்க வேண்டும். அதே போல வந்து அவருக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய நிலம், அவருக்கு ஏதாவது பட்டா நிலத்தை வந்து அவருக்கு ஏதாவது ஒரு நிலத்தை வந்து அவருக்கு வந்து அரசு வந்து இலவசமாக பட்டா போட்டு அவருக்கு வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகள்லாம் அவருக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். இது போக அஜாக்கிரதையாக செயல்பட்டு ஒரு உயிர் போவதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது உரிய சட்டப்பிரிவுகள் திருநாட்போர் பார்ட் 2 பார்ட் 1ல அவங்க மேல வழக்கு போட்டு அவங்கள உடனடியா அரெஸ்ட் பண்ணணும். இதை விட்டுட்டு இதை மூடி மறைக்கலான்னு பார்த்தா இதை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல போவது நிச்சயம். அதே போல ஒரு கைதாகும் வரை போராட்டத்தை அறிவிக்க போவது நிச்சயம். இதை நேதாஜி சுபாஷனை சும்மா விடாது. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம் சார்.